லப்பர் பந்துக்கு முன் லப்பர் பந்துக்கு பின்னுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபினாமினல் சக்ஸஸாக மாறி இருக்குல்ல. நீ வேணா பாருண்ணா இது வேற ஒன்று பண்ணுன்னு எழுதின டேரக்டருக்கு இது இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்னு தெரில. இப்படி கொண்டாடுவாங்க என்ன எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவரே சொன்னார். எல்லா சூப்பர் படத்துலையும் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு குரூப் இருப்பாங்க. இந்த தடவை அப்படி நான் பெருசாக பார்க்கவே இல்லவே இல்லை. சுற்றி வீட்டை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக வெளியே நகர்றேன். ஒரு குரல் கேட்குறேன், தம்பி அப்படின்னு. திரும்பி பார்த்தா இளையராஜா கூப்பிட்டு வாட்ச்மேனை கூப்பிடுப்பா அப்படின்னாரு. நான் ஈஸ்வராங்கிற மோடுதான், ஐயா வணக்கம் ஐயா போய் வாட்ச்மேனை கூப்பிடு அப்படின்னாரு. பாப்பா வந்து சாப்பாடு வந்து இப்போ இது பொட்டு வச்ச தங்க கூடம் பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க. ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு இன்னும் கனெக்ட் ஆகுதுன்னா இது எவ்வளோ காலம் தாண்டி எவ்வளோ தூரம் நிற்கிது. சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க 20 வருஷமா நாங்க கெத்து. விசில் வியஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லப்பர் பந்து படத்தில் ஒரு பயங்கரமான கேரக்டர் பண்ணி நம்ம எல்லாருமே அதிகமாக சிரிக்க வச்சு ரசிக்க வச்ச ஜென்சன் திவாகர் அவர்கள் தான். வணக்கம் தலைவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. லப்பர் பந்து ஒரு அட்டகாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு எங்களுக்கு அப்படின்னு இல்லாமல் ஜென்ரலாகவே ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த அளவுக்கு ஒரு முழுக்க பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்த படம் வந்து யோசிச்சே பார்க்க முடியல. ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், பட் என்டர்டெய்னிங்கான படமாக மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க, திரும்ப எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுறாங்கன்ற ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. லப்பர் பந்தோட ரிசல்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஓகே தலைவா, நல்லா இருந்தது. இந்த ஸ்டார்டிங்கே நம்ம சக்ஸஸ்க்காக தானே வேலை செஞ்சோம் அப்படின்னு இப்படி ஒரு பிரேக் த்ரூக்கு தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் அந்த பிரேக் த்ரூ நடந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி அது மிக்ஸ்டாக தான் இருக்குது எனக்கு. எல்லாத்துக்கும் ஜாலியாக இருக்கு, எனக்கு வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்குது. எமோஷனாகவும் இதாகவும். சக்ஸஸ் வந்து என்றைக்குமே கொஞ்சம் ஆபத்து தான். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணலைன்னா கொஞ்சம் பிரச்சனையாயிடும். அதனால் அதை பெருசாக எடுத்துக்கல. ஒரு ஒர்க்குக்கு கிடச்சிருக்கிற ரெக்கக்னிஷனாக எடுத்துருக்கிறேன். சம்பளம் கேட்டால் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அது இந்த ரெண்டை தவிர வேறு எதுவும் எனக்கு ஓகே தான். ஹாப்பி, ஆனால் நாட் டு ஹாப்பி. ஓகே. இப்போ ரொம்ப நாளாக இப்படி ஒரு சக்ஸஸ் தான் எதிர்பார்த்தோம். அப்படிங்கிறப்போ அது கிடைக்கும் போது அது எல்லாமே பயங்கரமாக அனுபவிக்கவோ எக்ஸ்பிரஸ் பண்ணவோ தானே விரும்புவாங்க. நீங்கள் எப்படி அதை ஒரு மாதிரி கண்ட்ரோல்டாக லிமிட்டடாக வச்சுக்கிறீங்க? எமோஷனலாக இருக்குன்றீங்க, என்ன கைண்ட் ஆஃப் எமோஷன்? எப்படி சொல்கிறது, இந்த இவ்வளோ பெரிய பாராட்டு இருக்குல்ல, யுனானிமஸாக ஒரு பாராட்டு வந்து நெக்ஸ்ட் கட்டமாக இட் லீட்ஸ் டு எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கான்ஷியஸ் ஆகும். அங்கேருந்து தான் நம்மளோட பிரச்சனை ஆரம்பிக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு அந்த எக்ஸ்பெக்டன்சிக்குள்ளே நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு சில்லாக இதுக்கு முன்னாடி எப்படி வேலை பார்த்தனோ அதே வேலையை பார்க்கணும். அப்போ நம்ம கிரவுண்டடாக இருக்கிறதுக்கு வேலை வந்து இது சக்ஸஸை கன்சியூம் பண்ணாமல் இருக்கிறது தான் நான் நம்புகிறேன். ஹாப்பி, ஏன்னா ஒரு படம் ஜெயிச்சா பல பேர் ஜெயித்த மாதிரி அதில் நானும் ஒருத்தன். பட் ஸ்டில் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு உண்மையிலேயே பயங்கரமாக தான் நடிக்கிறோமோ அப்படின்னு நம்மளுக்கே வரும்ல ஒன்று. அதெல்லாம் இல்லை, இங்கே யார் இருந்திருக்காங்கன்னு யோசிச்சாலே நம்ம ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறது அந்த மோடு தான். புரியுது. இப்போ படம் ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னர் அப்படிங்கிறப்போ உங்களோட கேரக்டரும் போர்ஷனும் வந்து பயங்கரமாக சிரித்து ரசிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்துச்சு. இந்த மாதிரி கேரக்டர் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க நீங்கள். கடைசியாக கூட பேசினப்போ சொன்னீங்க இந்த குடியார கேரக்டரே வேணாண்டான்னு நிறைய பண்ணிட்டீங்கன்ற மாதிரியான கேரக்டர். பட் இது வெறும் காமெடி மட்டும் இல்லாமல் வேற டைமென்ஷன்ஸும் இருந்துச்சு. தினேஷ் கேரக்டர் கூட உங்களுக்கு அந்த கெத்து கூட உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டு. இப்போ ஹரிஷ் வந்து சரியாக விளையாடலன்னா பாலசரவன் வந்து கிண்டல் பண்ணுறது கோப்பறது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறீங்க, தினேஷ் ஏதாச்சும் சரியாக விளையாடல அப்படின்னா உங்கள் கேரக்டர் வந்து பயங்கரமாக அப்செட் ஆகுது. அது உங்களோட டவுனாக நினச்சிக்கிற மாதிரி ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் அந்த 2 கேரக்டருக்குள்ள இருந்தது. பாலசரவன் கூட சண்டை போடும்போது அவரை விட நீங்கள் வந்து அதிகமாக ஆக்ரோஷமாக மாறுற மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்ல வரேன்னா, இது வெறும் காமெடி மட்டும் இல்லை, அந்த கேரக்டர் அதை தாண்ட நிறைய எமோஷன்ஸ் இருக்கிறதா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கேரக்டர் சொல்லப்பட்டப்போ எப்படி இருந்துச்சு? ஓகே, இது சேம் கேரக்டர் கிடையாது, வேறு டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதான் அது வந்து எனக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக அவர் சொல்லலை. தமிழ் சார் வந்து குழஞ்சி அவன் வந்து இப்படி இருப்பான், அவன் மாப்பிள்ளைன்னா அவன் உயிராக இருப்பான், ஆனால் ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் தான், ஒரு நல்லவன்லாம் கிடையாது அப்படிங்கிறப்ப எனக்கு பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுச்சு. நல்லவன் இல்லையா, சூப்பர் அப்படின்னு. அதுதான் வந்து எனக்கு பயங்கர ஹிட்டு, ஃபஸ்ட் ஹிட்டு. ஏன்னா எனக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு பேடி அந்த ரோலை ப்ளே பண்ணுங்கிறதுல எனக்கு பயங்கர ஆசை இருந்தது. அது வந்து
அந்த அந்த மோட்டர் ரூம்லேருந்து வெளியே வர சீன் இருக்குல்ல, அதை தட்டிட்டேன்னா நான் அந்த படம் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ஐடியாவாக இருந்தது. அது ஒர்க் ஆயிடுச்சு. அது ஒர்க் ஆனதே வந்து எனக்கு பயங்கர சக்ஸஸ் மாதிரி தான் இருந்தது. அதனால எனக்கு வந்து இதில் பயங்கர ஹிட்டு வந்து எனக்கு ஹை மூமெண்ட் வந்து அதான். ஒரு கெட்டவன், எனக்குள்ளே ஒரு கெட்டவன் இருக்கிறான், அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. இந்த உணர்வு எனக்கு ஒரு காமெடியனுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது. நாய சார் மாதிரியான லெஜெண்ட்ஸ்க்கு கிடச்சிது, அவருக்கே ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் கிடச்சிதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு வந்து அந்த ரோல் தொடர்றது வந்து எனக்கு ஐலியில் சேகர் கூட கிரே தான். அவனும் நல்லவன் கிடையாது, ஆனால் அவனோட உணர்ச்சி வந்து உங்களை சிரிக்க தான் வைக்கும். டைரெக்டாக என் உணர்ச்சி உங்களோட உணர்ச்சியாக மாற்றுறது இருக்குல்ல, அது பயங்கரமான ஹை ஒரு ஆக்டருக்கு. அந்த ஹை எனக்கு இந்த படம் கொடுத்துச்சு. அந்த பர்டிகுலர் சீனில் பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னா உங்களை ஃபஸ்ட்டு காட்டணும் எல்லாருமே சிரிச்சாங்க, இங்கே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் நடந்து வர அதில் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னமோ பண்ணுற போகிறாண்டா சண்டே இருப்போது. அந்த டென்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன அந்த கரெக்டாக அந்த மூமெண்ட் தான், காமெடி மட்டும் இல்லை, உங்களோட அந்த டென்ஷன் வந்து ஆடியன்ஸ்க்கு கேரி ஓவர் ஆகிற அந்த மூமெண்ட் வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்டர் என்னன்னா, இதே உணர்வுகளை நான் மற்ற படத்துலையும் பிரதிபலிச்சிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் நீங்கள் சிரிப்பீங்க, ஆனால் எனக்கு அது இல்லை. இந்த படத்தில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதே ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணுற மாதிரியான எமோஷன்ஸ் இதில் எழுதப்பட்டிருக்கு. அது வந்து எனக்கு அதை கரெக்டாக கேரி ஓவர் பண்ணிட்டேங்கிறது எனக்கு புதுசாக இருந்தது. ஓகே, அது எக்ஸைட் பண்ணுச்சு எனக்கு. இப்போ நீங்களும் பாலசரவணனும் கிரவுண்டுக்கு வெளியில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கவுண்டர் கொடுத்துக்கிட்டு ஒரு கமெண்ட்ரி மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு ஜாலியான ஃபன்னி கமெண்ட்ரிங்கிற மாதிரி. எப்படி இவ்வளோ தூரம் எழுதி கரெக்டாக எடுத்துருந்துருக்க முடியுமா, இல்லை ஃப்ளோவில் பண்ணாங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ இயல்பாக இருந்துச்சு உங்கள் ரெண்டு பேரோட அந்த காம்பினேஷன் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கெமிஸ்ட்ரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எப்படி நடந்துச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த விஷயங்கள்? பாலா சார் வந்து என்னென்னா, அவர் ஒரு சீனியரு. எனக்கு வந்து ஒரு இன்ஹிபிஷன் இருந்தது அவர்கிட்ட பேசுகிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ. அவர் தான் அதை பிரேக் பண்ணார். அவராக வந்து நான் கிளைட்ஸ் பார்த்துருக்கேன், சூப்பர் அது இதுன்னு பயங்கரமாக பேசினார். அப்புறம் அவர் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்மளை அவரை பார்த்துருக்கவே மாட்டோம். நம்மளா ஒரு பிம்பத்தை நம்மளுக்கா ஒன்று பார்க்குற உருவத்தை வச்சு தானே மனசு எப்பவுமே ஒரு இடப்படும். அவரை வந்து நான் வேறு மாதிரி யோசித்து வச்சுருந்தேன். அவர் அப்படியான ஆளே இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு பயங்கர இதாக இருந்தது, லெசன் சர்ப்ரைஸாக இருந்தது. அப்புறம் நான் நிறைய பேசணும். அப்போ அந்த ஸ்பேஸ் வந்து தானாக ஆர்கானிக்காக நடந்துருச்சு. அந்த சீன்லாம் நடக்கும்போது நாங்கள் வந்து ஒரு 5-6 நாள் பேசிக்கிட்டோம். அப்போ அந்த ஸ்பேஸ் வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. அப்புறம் மீதி எல்லாமே ரைட்டிங் தான் தலைவா. ஆமாம் அது பியூட்டி வந்து அவர் தான் எடுத்துகிட்டு வந்தார், டைரக்டர் தான். நாங்கள் வேறு ஜஸ்ட் த டூல், அவ்வளோதான். ஓகே, ஸோ தினேஷ் சாருக்கும் உங்களுக்கும் கெத்து கேரக்டருக்கும் உங்களுக்குமான அந்த பாண்ட் இருக்குல்ல, அது 2-3 சீன்ஸஸில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, அவர் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு போகிற ஒரு சீன், அதுக்கப்புறம் நீ இவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டியாடான்ட்டு அவரு கோவப்படுற சீனு, அப்புறம் அந்த பொண்ணு பார்க்க வர சொல்லிடுற சீனு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அதை கேட்டு நீ பண்ணிட்டியாடா அப்படிங்கிற சீனு. இந்த 2 சீன்லையுமே வந்து அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு. இந்த கூட ஒரு பையன் சுற்றிக்கிட்டு இருப்பான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து மதிக்க மாட்டாங்கிற தாண்டி ஒரு பயங்கர பாண்ட் இருந்திருக்கும். கோச்சுக்கிறது சண்டை போடுறதுன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்தாங்க அந்த காட்சிகள் பார்க்கும்போதெல்லாம். அந்த காட்சிகள் பற்றி சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து எமோஷ்னல் ட்ராக்கில் ப்ளே பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸாக இருந்தது. ஒரு எக்ஸ்ப்ளோரிங் மூடுக்குள்ளே தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஜோன் தான் எனக்கு வந்து வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. ஆமாம், அந்த ஜோன் வந்து நம்ம பண்ணி அதை கரெக்டாக போய் பிளேஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அது ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க்கு தான் அப்படின்னு. அப்புறம் தினேஷ் சார் கொடுக்குற ஒரு இது இருக்குல்ல, கான்ட்ரிபியூஷனு, அந்த ஒரு நான் அவரை பேசுறது இருக்குல்ல, பைக்கில் உட்காந்துட்டு பேசுவேன் அவர்கிட்ட. அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு சரியாக வரல, டைரக்டர்னு நினச்சது வரல. தினேஷ் சார் தான் அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி என்ன ஒரு மாதிரி ஈஸ்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு போய் அது சூப்பராக வந்ததுக்கு அவர் பெரிய ஓவராலாகவே அவர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்குவார், பேசுவார். நான் ரொம்ப செட்டுக்குள்ளே போயிட்டா நான் வேற ஆளாக இருப்பேன், நான் பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் இருக்க மாட்டேன். அதிகமாக யாரு கூடயும் அவங்க ஸ்பேஸை நம்ம திங்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் ரொம்ப ஒதுங்கியே இருப்பேன். அவர் அதை விட மாட்டார். இப்போ அவர் கேரக்டரை ரொம்ப பாராட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் வந்து கெத்து தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். பயங்கர மாசா இது பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்ட ஒரு கலைஞனுக்கான ஒரு பெரிய அங்கீகாரமாகவும் அதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படியே தான், அதே தான் பார்க்குறேன். அவர் அங்கேயே நீங்கள் வந்து அவர் பயங்கரமாக அந்த டெடிக்கேஷன்பாங்கல்ல, அது வந்து எல்லாருமே தான், ஆப்வியஸ்லி எல்லாருமே அவங்களுக்கான பங்கை கொடுத்தாங்க. ஆனால் இவர் வந்து பிளைண்டாக பண்ணுவார், அந்த கேரக்டருக்கு பிளைண்டாக சிலதை பண்ணுவார். நம்மளாம் யோசிப்போம்ல, இப்போ இந்த ஃபேஸில் ரொம்ப ஏர்லி ஃபேஸில் இருக்கேன் நானே யோசிப்பேன்.
ஆனால் அவர் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். டக்குன்னு ஆனால் செருப்பு கழட்டி பண்ணிடுவோமாண்ணே அப்படின்னா உடனடியாக ஓகே தமிழ் அப்படின்னு டக்குன்னு கழட்டிட்டு அவர் பாட்டுக்கு கோத்திக்கு வெயில் வந்து அப்படி இப்படி இல்லை, சம்மர் பீக் சம்மரில் எடுத்தோம், ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில் சென்னை அவுட்டரில். அப்படி நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா கூட ஒரு மரம் தெரியாது, அப்படி ஒரு இடத்துல தான் ஷூட் பண்ணோம். நாங்கள் சண்டை போடுற போர்ஷன்ஸ் இருக்குல்ல அந்த கிரவுண்டு, நிறைய கிரவுண்டில் ஷூட் பண்ணோம். அது அந்த கிரவுண்டு பர்டிகுலராக ஒரு துளி நிழல் இருக்காது. அவர் வந்து ஓடி வர்றதுக்கே டைம் ஆகும். அதில் வந்து அவர் வெறுங்காலில் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு எல்லா படத்துக்கும் இதே எஃபர்ட் தான் போட்டிருப்பாரு. இதுக்கு அது பலன் வந்திருக்குங்கிறது ஒரு செம மேட்டர். இப்போ அந்த குடிச்சிட்டு அலப்பறை பண்ணக்கூடிய அந்த ட்ரங்க் அண்ட் ஃபெல்லோ அப்படிங்கிற கேரக்டர் வந்து நீங்கள் ஐலி, குரங்குப்படல் எல்லாமே பண்ணியிருக்கீங்க, இந்த படத்துலையும் பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு பெரிய அக்யூரேட் தெரியுது உங்கள் ஆக்டிங்கில். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலுமே குடிச்சிட்டு நடிக்கிற மாதிரி சீனில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உண்மையிலே குடிச்சிட்டு பண்ண போகிறது இல்லை, குடிச்ச மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஏன்னா குடிச்சிட்டு அவங்க அப்படி ஒரிஜினலாக எப்படி பண்ணுறாங்களோ அப்போ அன்கான்சியஸாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களால இப்போ பண்ண முடியாது. அதை நம்ம யோசிச்சு பண்ணுறோங்கிறப்போ கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுவாங்க, கொஞ்சமாச்சும் ஓவராக இருக்கும் எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலுமே. பட் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை, ரொம்ப அக்யூரேட்டாக அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குது. எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க? ரூட் பஸ் டிரைவர் மாதிரி அதே தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல தெரிஞ்சிரும்ல, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். தெரில நான் திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா பிஹேவிங் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆக்டிங்காக பண்ணுறதை விட பிஹேவிங் வந்து நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு பிஹேவியரலாக அவங்களோட ஆட்ரிபியூட்ஸ் இருக்குல்ல, ஒருத்தனோட அந்த சின்ன சின்ன அதை முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணி அதை அப்ளை பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ரெகுலராக அப்சர்வ் பண்ணுவீங்களா குடிச்சிட்டு எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க பீப்புள் அப்படிங்கிறதா? ஆமாம் தலை. இப்போ எனக்கு நான் பொதுவாகவே எனக்கு அப்சர்வேஷன் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே மனிதர்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். அது 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 இவனை அப்சர்வ் பண்ணுறேன் உட்காந்து அப்படின்லாம் போய் மைண்ட்ஸாக பார்க்குறதுக்கெல்லாம் கிடையாது. எங்கேயோ ஏதோ ஒன்று பார்த்துருப்போம், எப்போ ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், அதை அப்ளை பண்ணி பார்க்குறது தான். அப்புறம் சென்ஸ் தானே, அவ்வளோதான். அதை தாண்டின அந்த காமெடி இல்லாமல் எமோஷ்னலாகவும் கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் வந்து அதுதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆக்டராக எவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அந்த விஷயங்களை எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி? எனக்கு வந்து எப்படியோ காப்பாற்றிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் கம்ப்ளீட்டாக ஹாப்பி ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ப்ராசஸ் தெரியுமே, நான் எத்தனை டேக் வாங்கினேன், என்னென்ன பண்ணேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். ரொம்ப தூரம் இருக்குது தலைவா நம்ம நினைக்கிற இடத்த தொடர்றதுக்கு. எனக்கு இடங்கிறதே நான் இந்த 5 வருஷத்தில் நான் இந்த ஆளாக நான் மாறி அப்படின்லாம் இல்லை. எனக்கு வந்து என்றைக்குமே வந்து நம்ம ஐஃபோன் டூப்ளிகேட்டாக இருக்கிறத விட எம்ஐ ஒரிஜினலாக இருந்துட்டு போகிறது தான் பெட்ரு. நான் ஜென்சனாக தான் இருக்கணும். ஆனால் அந்த ஜென்சன் என்னென்ன பண்ணணுங்கிறதுல ஒரு சின்ன ஒரு குறுகிய கால கனவுகள் இருக்குது. அந்த குறுகிய கால கனவுகளை தொடர்றதுக்கே நான் ரொம்ப தூரம் உழைக்கணும், ரொம்ப நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, லாங் வே டு கோ. இன்னும் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு, இன்னும் பத்தாது. இப்போ இந்த பீரியட் சொல்கிறீங்களா, இது வரைக்குமான அந்த நாட்களில் இப்போ நீங்கள் நக்லைட்ஸில் அதுலேருந்து வரீங்க, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாராட்டு கிடச்சிருக்கிறப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே உங்களை எப்படி பார்க்குறாங்க, என்ன மாதிரியான ரெஸ்பான்சஸ் வருது? எப்போவுமே எனக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு சாஃப்ட் ஸ்டோரி சொல்கிறதுக்கு இருக்குல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ளே. நான் வந்தப்போ என்னை அப்படி நடத்தி எனக்கு ஐ வாஸ் ஸோ ஃபார்ச்சுனேட். எனக்கு அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு முதல் வாய்ப்புலேருந்து கமலண்ணா தான் கொடுத்தாரு. வட்டமில் கமலண்ணா தான் நடிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அமைஞ்ச எல்லா படங்களுமே சின்ன சின்ன படங்களும் ஒரு சீன் பண்ணது ஹலிதாவோட ஒரு லோனர்ஸ்னு ஒரு சீரீஸில் ஒரே ஒரு ஷார்ட்டில் வருவேன், சின்ன கிளிப்பில் வருவோம். அது வரைக்குமே நான் வந்து நல்லா தான் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து அப்படி ஒரு இது கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதானே தவிர என்னை யாரும் பெருசாக மிஸ்ட்ரீட்லாம் பண்ணதே இல்லை. எனக்கு இன்னும் எனக்கு நான் மரியாதை எதிர்பார்க்குறவனும் கிடையாது. எனக்கு அது எதுக்கு நம்ம வந்த வேலையே செய்ய விட்டாங்கனாலே போதும். அது இது வரைக்கும் எல்லாருமே செய்ய விட்டுருக்காங்க, இனியும் செய்ய விட்டுருவாங்கன்னு நம்புகிறேன். ஓகே. இப்போ லப்பர் பந்து படத்தில் 2 ஸ்பெஷலான விஷயங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேப்டன் சாரோட ரெஃபரன்ஸ், விஜயகாந்த் அவர்களோட ரெஃபரன்ஸ் படம் முழுக்க இருந்துச்சு. அவரை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். எங்கே பார்த்தாலும் அவரோட பெயிண்டிங்ஸ், அவரோட பைக்கில் கூட அவரோட ஃபோட்டோ இருக்கிறது, அவரோட சாங்ஸ் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு படத்துக்கு. மக்கள் எல்லாருமே அதையும் ரசித்து சேர்த்து தான் கொண்டாடுறாங்கன்றது. அந்த விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருந்ததையும் நீங்கள் அவர் எப்படி ரசிக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கள். அதான் விஜயகாந்த் சாரோட அந்த 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 கிரவுண்ட் ரூல் இருக்குல்ல, அந்த எல்லாத்துக்கும் ஒரே விதமான சாப்பாடு இருக்குல்ல, அந்த ரூலில் நான் வந்த அன்னையிலேருந்து டே 1லேருந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன்ல. அப்போ ஐ ஹாவ் டு பி கிரேட்ஃபுல். இல்லை நான் அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து வந்திருக்கேன். கல்வன்லாம் ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து இருந்த பீரியடு. அப்போ எங்களுக்கு இந்த ஒரு 40 நாள் பக்கம் நடித்தேன். அன்றைக்கெலாம் நாங்கள் நல்ல சோறு சாப்பிட்டோன்னா இவர் தான் காரணம்.
அதனால அவரை பற்றி நான் தனியாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை தலைவா. அவர் அவ்வளோதான். அவர் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அவர் இருப்பார், அவ்வளோதான். அடுத்ததா ராஜா சாரோட பாடல்கள் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்த விதமும் அதையுமே பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ டீம் வந்து சாரையும் மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க நேற்று. அந்த விஷயங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். அதான் நான் ஒரு தடவை ராஜா சாரை மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணா அவருக்கு எப்படின்னா நான் வேடிக்கை பார்த்துருக்கேன். அவருக்கு எனக்கு அவரை மீட் பண்ண தெரியும், அவருக்கு என்ன மீட் பண்ண தெரியாது. அந்த மாதிரி ஒரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நகை கொடுப்பான், ராஜா சார் வீட்டுக்கு நகை செஞ்சு கொடுப்பான். அப்போ அவன் கூட வந்து யார் போகிறதுங்கிற போட்டி இருக்கும் எப்போவுமே. எனக்கு வந்து என்னன்னா அன்னைக்கு வந்து அவனுக்கு கை ஏதோ இதாக இருந்தது. எனக்கு அங்கே தான் போகிறோன்னே தெரியாது. நான் தான் பைக் ஓட்டிகிட்டு போகிறேன். போய் பைக்கை வெளியே நிறுத்துறோம். எந்த இயர் இது இன்சிடென்ட்? ஒரு 10 years பேக். ஓகே ஓகே. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளெல்லாம் இதை பற்றியெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி, ஓகே, வே பேக். 12 years மேலே இருக்கும். அப்போது போய் நிறுத்துகிறோம். நிறுத்திட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போய் எல்லாம் பார்க்குறோம். பார்த்தா வெளியே ஒரு கார் போகுது, வெள்ளை இனோவா. உள்ளே பவதாரணி இருக்காங்க. பவதாரணியை பார்த்துட்டோம் அப்படின்னு நேரம் உள்ளே போயிட்டா நான் வெளியே நின்றுட்டுருக்கேன். அந்த ஒரு சின்ன ஒரு வெராண்டா மாதிரி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். பார்த்தா ஒருத்தர் ட்ரௌசர் போட்டு ஒருத்தர் நடந்து போயிட்டு இப்படி திரும்புறாரு. பார்த்தா யுவன் சங்கர் ராஜா. அத்தாடி அத்தா இன்னைக்கு டபுள் ட்ரீட்ரா அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டோம். அவரையும் பார்க்குறோம். இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதே எனக்கு பவதாரணியை பார்த்ததுக்கப்புறம் தான் கேட்குறேன். இளையராஜா வீடுரா அப்படின்னு. ஓ அப்படின்ட்டு நானும் விட்டு சரி அப்படின்னு எட்டிலாம் பார்த்தேன். இப்படி மெதுவாக எட்டி பார்ப்போம்ல. அப்போ வெள்ளை செருப்பு இருந்தது. ஓகே, எல்லாமே ஒயிட்டு தலைவா, எல்லாமே ஒயிட்டு. சூப்பராக யுவன் சங்கர் ராஜாவையும் பார்த்துட்டு வந்தோன்னு எல்லாம் நின்றுட்டுருக்கிறேன். நின்றுட்டு அவன் போயிட்டான். அவன் வெளியே போயிட்டு ஏதோ ஒரு அந்த 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 பாக்ஸ் அந்த கிட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு போகிறான். நான் அப்படியே நின்று அப்படியே வேடிக்கைலாம் பார்த்துட்டு நம்ம சரி கடைசியாக வந்துட்டு ஒரு தடவை சுற்றியாவது பார்த்துருவோம் அப்படின்னு நின்னுடைய சுற்றி வீட்டை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக வெளியே நகர்றேன். ஒரு குரல் கேட்குறேன், தம்பி அப்படின்னு. திரும்பி பார்த்தா இளையராஜா. அப்படின்னு வாட்ச்மேனை கூப்பிடுப்பா அப்படின்னாரு. நான் ஈஸ்வராங்கிற மோடு தான். ஐயா வணக்கம் ஐயா, போய் வாட்ச்மேனை கூப்பிடு அப்படின்னாரு. போயிட்டு நீ என்ன இங்கே நின்றுட்டு இருக்கிறேன்னு வாட்ச்மேன் என்னை வெளியே துரத்தி விட்டாரு. அவர் உள்ள போயிட்டாரு, நான் வெளியே வந்துட்டேன். அவங்ககிட்ட அவன் உள்ள வச்சுட்டு இருந்தான் பெட்டிக்குள்ள. நான் யாரு இளையராஜா வீட்டுக்கு வந்து இளையராஜாவே பார்க்காம போறியாடா அப்படின்னு. அவன் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். ஓகே ஓகே. இந்த மாதிரி அப்படி ஒரு இன்சிடென்ட். இப்போ நம்ம படத்துக்கு எனக்கு அதை பார்த்தோன்னே அடாடாடா அப்படின்ற மாதிரி போயிருது. ஒருவேளை பேச முடிஞ்சிருந்தா அதெல்லாம் சொல்லிருக்கோம். சார் அன்னைக்கே வேடிக்கை பார்த்துருக்கேன் சார். டீமோட சேர்ந்து வெளியே அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் மோடு எனக்கு. ராஜா சார்னு எனக்கு அதுதான். அதை சொல்லியே ஒரு 6 மாசம் காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன். மணி 9 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த கதையை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காது தேடிட்டு இருந்தேன். கரெக்டா சிக்கிட்டீங்க. இன்னும் சிரிச்சுட்டே இருப்பேன் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவரோட சாங்ஸ் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்க விதங்கள் இருக்குல்ல. பொட்டு வச்ச தங்க கூடங்கிற சாங் வந்து எல்லா ரீல்ஸ்லயும் ஏதாவது போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆட்டமா தேரோட்டமா சாங்கோட பிளேஸ்மெண்ட் அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சு. ஒரு ரசிகராக நீங்க ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒரு சினிமா பார்க்குறோம், அதுல பழைய ராஜா சார் சாங்ஸ் ஓடுது, அது இவ்வளோ ஆப்டாவும் என்ஜாயபிளா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்னன்னா இந்த இசை புரியுது பாருங்களேன். இன்னும் என் பாப்பா வந்து சாப்பாடு வந்து இப்போ இது பொட்டு வச்ச தங்க கூடம் பார்த்துட்டு தான் சாப்பிட்றான். ஒரிஜினல் சாங். ஓகே ஓகே. ஏன்னா ஃபுல் சாங் வேறு எதுலையும் இல்லை, அது மட்டும் தான் ஒரிஜினல் பாட்டு தான். படம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அது அவளுக்கு வந்து பயங்கரமாக என்னமோ ஸ்டிக் ஆயிடுச்சு. அதுலேருந்து எந்த ரீல்ஸ் போட்டாலும் அதை கேட்குறா. பேசக்கூட தெரியாது. ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு இன்னும் கனெக்ட் ஆகுதுன்னா இது எவ்வளோ காலம் தாண்டி எவ்வளோ தூரம் நிற்கிது. நம்ம என்னங்க அதான் விஜயகாந்த் சாரை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நாம் என்னத்தை பேசுறது? அந்த மாதிரி தான் ராஜா. ராஜா தான். இப்போ உங்களோட கரியர் பற்றி யோசிக்கிறப்போ நீங்கள் குரங்குபடல் டைமில் சொல்லியிருந்தீங்க, போதும் இந்த குடிகாரர் கேரக்டரை வேணாம், தொடர்ந்து அதே மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குன்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க. இன்னொரு விஷயமும் அதில் கேட்கணும். இப்போ நக்லைட்ஸ் டீம்லேருந்து யாரையா காசு பண்ணுறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் நடக்கிற கதை, அந்த சரௌண்டிங்கில் நடக்கிற கதை, கொங்கு பெல்ட்டில் நடக்கிற கதைனா அவங்கள எடுத்து போடலாம், நல்லா பண்ணுவாங்க, அந்த ஸ்லாங்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அப்படிங்கிறத கேட்டிருந்தப்போ கமலக்கண்ணன் சார் தான் சொன்னார், எனக்கு அவங்கள அப்படி லிமிட் பண்ணாதீங்க, அவங்க அதை தாண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை எங்கே இருந்தாலும் கேரக்டராக பர்ஃபார்மராக அவங்க வந்து பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு, அப்படி லிமிட் பண்ணுறதே நான் தப்பாக பார்க்குறேன்ற விஷயம் சொல்லி
சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஸ்லாங்குக்காக லிமிட் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி குடிகாரர் அந்த மாதிரியான ஒரு அட்டையருக்காக லிமிட் பண்ணுறதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கா உங்களுக்கு? அதான் இருந்தது, இன்னுமே ஒரு கோட்டா இருக்கு. அப்படியா? இன்னும் ஒன்று வர இருக்கிறது. அதை முடிச்சுட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி கிளியராக இருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இனிமே எனக்கு வந்து ஒரு 3 படம் கொஞ்சம் வித்தியாசமான ரோல்ஸ்லாம் வருது. எனக்கு குடியாருன்னா பண்ணக்கூடாதுன்னு ஒரு டைம் தோணுது. என்னன்னா வரிசையாக அதை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஜென்சன்னா ஒரு பழைய வேட்டி சட்டையை கொடுறா அப்படியே இப்படி நில்லுங்க ப்ரோ அப்படின்ட்டாங்கன்னா அதுதான் அப்படின்னு ஆயிருமோ அப்படின்றது எனக்கு பயம் இருந்தது. பட் எனக்கு இப்போ என்னன்னா அந்த ரோலில் வச்சுட்டு வெர்சடைலாக ரோல்ஸ் வர்றது வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அதனால் இன்னொரு 3-4 படம் 5 படம் கழிச்சு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரோல், இந்த ரோல் வந்து இந்த கதையவே மாற்ற போகுது அப்படின்னா பண்ணலாம். ஆனால் சும்மா வந்து சரி வாங்க ப்ரோ குடிச்சிட்டு நிற்கிற மாதிரி நில்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. அப்படி எந்த ரோலும் ஒர்க் ஆகாது எனக்கு. அந்த கதைக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. அதனால் எனக்கு அது ஓகே தான் ப்ரோ. இன்னொன்று, நம்ம ஒரு ரோல் பண்ணி யூடியூப் பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம இங்கே வர்றோம் சினிமாவுக்கு. அப்போ அங்கே ஒரு ப்ராடக்ட் பயங்கரமாக செல்லாக இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்கன்னா அதே ப்ராடக்ட் தானே எதிர்பார்ப்பாங்க, அதை தானே இங்கே கன்சியூம் பண்ணுவாங்க, மினிமம் கேரண்டி. அப்புறம் இது பெரிய பிஸ்னஸ் இன்வால்வ் ஆகிற ஒரு கிராஃப்ட் இல்லை, அதனால் அது அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்குள்ளேருந்து நம்ம எப்படி நம்மளோட மற்ற விஷயங்களை செல்லிங் பாயிண்ட்டை வைக்கிறோங்கிறது தான் ஐடியா. அது வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கிற வில்லன் கேரக்டர்ஸ் யார் தமிழ் சினிமா? எனக்கு எம்ஆர் ராதா. எனக்கு பயங்கரமாக ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரை பிடிக்கும். எனக்கு வந்து ஓவராலாக ஒரு கேரக்டர் நவாசுதீன் சித்திக் ஒன்று புல் ஆஃப் பண்ணார்ல, அவர் பார்த்தாலே பயம் வராது. ராமன் ராகவில் அவர் பார்த்தாலே பயம் வரும். எனக்கு அப்படி ஒரு ஆக்டராக இருக்கணும், எனக்கு அதே கேரக்டர் பண்ணணும்னு இல்லை, அப்படி ஒரு கமாண்ட் இருக்குல்ல, அந்த ஆளை பார்த்தாலே பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆக்டராக மாறணும் அப்படின்னு என்ன உணர்வை நம்ம ஆடியன்ஸுக்கு கடத்தணுமோ அதை அப்படியே அழுத்திடணும் அவங்கள. அப்படி ஒரு ஆக்டராக மாறணும்னு ஆசை எனக்கு. நவாசுதீன் சித்திக்காக மாறணும். புரியுது. என் பாடியிலேருந்து வரும்போது அது கொஞ்சம் புதுசாக இருக்கும்ல. இப்போ எஸ். சூர்யா சார் வரும்போது ஒரு வண்டர் இருந்ததுல்ல, என்னமோ பண்ணுறாரு அப்படின்னு. பிரகாஷ் ராஜ் வரும்போது பா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்த அட்டைன் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு புதுசாக இருக்கான் அப்படிங்கிற அந்த ஃபீலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ எம்ஆர் ராதா, பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் எஸ். சூர்யா சார் சொன்னீங்களா, அவங்களோட வில்லனிசம்ல ஒரு கொஞ்சம் காமிக்கலாக இருக்கும், கொஞ்சம் ஹியூமரஸான சில விஷயங்கள் சேர்த்து தான் வில்லனிசம் பண்ணுவாங்க. இப்போ நவாசுதீன் சித்திக் நீங்கள் சொன்ன அந்த பர்டிகுலர் ராமன் ராகவல் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பார், பார்த்தாலே பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்களை இந்த ஷேட் அது சுத்தமாகவே இருக்காது. ரெண்டுமே வேற எக்ஸ்ட்ரீமு. அது எப்படி ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணணுமா இல்லை ரெண்டு வேற விதமாக பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் பிரகாஷ் ராஜ் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு பயமுறுத்திக்கிட்டே தான் இருந்தார். ஆசையில் எங்கேயுமே உங்களுக்கு சிரிப்பு வராது. அது கில்லிக்கு அப்புறம் தான் அந்த ஒரு மெட்டீரியல் வந்தது. அப்போ அதையும் பண்ணணும் இதையும் பண்ணணும். அதான் ஆக்டராக ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்குல்ல. இப்போது அவர் நவாசுதீன் சித்திக்கே கேங்ஸ் ஆஃப் வசீப்பூரில் வேற மாதிரி தானே இருப்பார். நீங்கள் சிரிப்பீங்க, அடுத்த சீனில் கொடூரமான ஆளாக சுற்றிட்டு திரிவார். அதனால் எனக்கு ஒரு ஆக்டராக தான் ப்ரோ இருக்கணும். அப்படி வில்லனா நான் பெரிய வில்லனாக மாறுறேன் அப்படி சொல்ல வரல. எனக்கு எல்லா ஷேடும் பண்ண வரக்கூடிய ஒரு ஆக்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு படத்தில் அழுக விட்டுறணுங்களா ஃபுல்லாக அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்கார், ஒரு டைரக்டர்னா. அவர் வந்து சொல்லுவார், நான் சொல்கிற இடத்துல தமிழ்நாடே கைதட்டுண்டா அப்படிம்பாரு. அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் அது இந்த கிராஃப்டால் முடியும்ல அப்படின்னு. அது வந்து இந்த சினிமாவால் பண்ண வைக்க முடியுது இல்லை. அந்த உணர்வை நான் அழுதுட்டு இருக்கிறப்ப நீங்கள் சிரிக்கிறது வந்து எனக்கு அது சேச்சுரேட்டிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. அதை நான் யூடியூப்லேயே நிறையா பண்ணதுனால, இங்கே சினிமாவில் பெருசாக பண்ணல, பட் ஸ்டில் அது நிறையா பண்ணதுனால அதில் எனக்கு எந்த ஹையும் இல்லை. நான் அந்த திரையில் என்ன உணர்வை உங்களுக்கு கொடுக்குறனோ அதை அப்படியே நீங்கள் கன்சியூம் பண்ணுறப்ப தான் எனக்கு ஹை கிடைக்கும். அதுதான் அந்த எமோஷனல் ஆக்குறது, பயமுறுத்துறது, இது ரெண்டுத்தையும் பயமுறுத்துறது, சிரிக்க வைக்கிறது. சிரிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம் தான். ஆனால் எனக்கு அந்த அதே ஆட்ரிபியூட்டை அப்படியே கடத்தணும்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக இந்த மூணையுமே வந்து ஒரு மினிமல் வெர்ஷனாக லப்பர் பந்தில் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமான்ற மாதிரி எல்லாமே இருந்தது இதில். அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸ் தான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். அப்படிதானே? தெரியல, அது அமைதான்னு தெரியல ஐயா. இப்போ லப்பர் பந்து வந்து அது வந்து லப்பர் பந்துக்கு முன் லப்பர் பந்துக்கு பின்னுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபினாமினல் சக்ஸஸாக மாறி இருக்குல்ல. இது எனக்கு இல்லை, ஜென்சனுக்கு இல்லை, ஓவரால் தமிழ் சாருக்கே இது அப்படி தான் இருக்கும்.
இதை தாண்டி அவர் ஒன்று பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்குமே இதை விட தரமான படம் பண்ணிடுவார். ஆனால் இதே அளவுக்கு அத்தனை பேரும் கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இதுதான் தினேஷ் சாருக்கு அப்ளை ஆகும், ஹரிஷ் சாருக்கு அப்ளை ஆகும், பாலா சாருக்கு அப்ளை ஆகும், ஸோ அண்ட் ஸோ எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி தான் எனக்கும். அதனால் இது எனக்கு தெரியும். இது வந்து இதை வச்சு ஒரு மார்க் போடுவாங்க. இன்னைக்கு வழியில் பார்த்தப்போ ஒருத்தர் சொன்னார் மீட் பண்ணப்போ, இதில் ஒன்று பண்ணிட்டீங்க, இது உங்களாலேயே நீ திருப்பி பண்ண முடியாது அப்படின்னாரு. அப்படி கூட நடக்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா அப்படி கிடையாது ப்ரோ. இப்போ ஒன்று பண்ணுறோம், அடுத்தடுத்து வர்றப்போ அது 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 ஓகே, அவ்வளோதான். இந்த படம் ஒர்க் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு தோணுச்சா இந்த படம் இப்படியான ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் வந்து அடைய போகுதுன்ட்டு? ஆமாம், ஹியூஜ் சக்ஸஸ். எனக்கு நான் சக்ஸஸை பற்றி யோசிக்கவே மாட்டேன் ப்ரோ. நான் ரிசல்ட்டை பற்றி யோசிக்காத ஒரு ஆள். என் வாழ்க்கையே அப்படி தான். லைஃபே நான் ப்ராசஸை மட்டும்தான் பிலீவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். எனக்கு அது தெரியாது. நான் வந்து சக்ஸஸ் பக்கமே யோசிக்கவே மாட்டேன். நான் நடக்கிறப்ப காலை பார்த்தா தடி விழுந்துரும்ல, அந்த மாதிரி. இந்த சைக்கிள் ஓட்டுறப்போ முன்னாடி வெயிலை பார்த்தா விழுந்துருவோம், அந்த மாதிரி தான். எனக்கு வந்து அது தேவையே கிடையாது. நான் வந்து இந்த லப்பர் பந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஓகே, என்னோட ட்ரெயிட்டை வந்து புல் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது என்னால் கணிக்க முடிஞ்சுது. சக்ஸஸ் வந்து அவருக்கே தெரியாது, டைரக்டருக்கே. அவர் கடைசியில் நீ வேணா பாருண்ணா இது வேற ஒன்று பண்ணுன்னு எழுதின டைரக்டருக்கே இது இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்னு தெரில. அது சும்மா எழுதியிருக்க மாட்டார்ல. அவருக்கு இது சக்ஸஸ் மெட்டீரியல்னு தெரியும். இன் அண்ட் அவுட் அதை அப்படியே மோல்டு பண்ணது அவர் தான். ஆனால் அவராலேயே இதை நம்ப முடியல. அவரே சொன்னார், இப்படி கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவரே சொன்னார். அப்போ அவருக்கே அது ஒரு மாதிரி சர்ப்ரைசிங் தான். எல்லா சூப்பர் படத்துலேயும் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு குரூப் இருப்பாங்க. இந்த தடவை அப்படி நான் பெருசாக பார்க்கவே இல்லை. 2 or 3% இருக்கலாம். பொதுவாக 20% தான் இருக்கும் ஒரு தரமான படத்துக்கே. ஒரு 80 to 20 ரேஷியோ வந்தால் அது பிளாக் பஸ்டர். இது அது கூட நடக்கலை. இந்த மாதிரி அது தெரில எப்படின்னு. இப்படி ஒன்று ஏன் நடந்தது எப்படி? இப்போ ப்ரிவியூ ஷோ, தியேட்டர் விசிட்ஸ், ஆடியன்ஸை மீட் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிருந்துருப்பீங்க. அங்கே நடந்த சுவாரஸ்யமான மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? தியேட்டர் விசிட்லாம் பண்ணுவோம், ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது. அதுதான் சொல்கிறேனே, எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங் சக்ஸஸே எனக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு. எனக்கு புகழ்ச்சி வந்து பயங்கரமான ஒரு பயம். அது ஓவராக கிடைக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம தகுதி இல்லைன்னு நம்மளுக்கு தெரியுமா வேற? இப்போது காப்பி அடித்து 100க்கு 100 வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. அதனால நான் இன்னும் இது நீங்கள் பார்த்த ஃபைனல் அவுட்புட்டு. நான் அதுக்கு முன்னாடி ப்ராசஸ்ஸாக நான் இன்னும் தேர வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் எனக்கு ஒரு ஸ்கெப்டிக்கலாக தான் இருக்குது ப்ரோ. ஒரு வேளை தடவை பெருசாக சக்ஸஸை பார்த்ததுனாலயா என்னன்னு தெரில. இந்த மைண்ட் செட் ஓகேவா? ஏன்னா ஒரு ஆக்டர் அப்படிங்கிறப்போ வந்து அவங்களுக்கு நிறைய செல்ஃப் டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். அடுத்தடுத்த படங்கள் அமையிறது, எங்கே போகிறோம், எப்படி போகிறோங்கிறதுலாம் இருக்கப்போ நம்மளை கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆக்கிக்கிறதுக்கும், நம்மளை கொஞ்சம் செட்டில் பண்ணிக்கிறதுக்கும் இந்த அப்ரிசியேஷன்ஸ் அதெல்லாம் தேவை தான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நிறைய செல்ஃப் டவுட்ஸ் இருக்க ஆக்டர்ஸ்லாம் இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. நீங்கள் அப்படி பயப்படுறீங்களே புகழ்ச்சியை பார்த்து, அது ஓகேவான்னு கேட்குறேன். எப்படின்னா புகழ்ச்சி வேணும், புகழுங்க. ஆனால் எல்லாரும் புகழும் போது ஒரு பயம் வரும், குமுலேட்டிவாக வரும்போது. அதுக்காக இவனை பார்த்து ஏதாவது பாராட்டினா ரொம்ப பண்ணுவான்டா அப்படிங்கிற அந்த மோடு இல்லை. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு என்னென்னா என்னோட பர்சனல் ப்ராப்ளம் இது. அது வந்து தப்பு, ஒருத்தரை பாராட்டுறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. பாராட்டு தான் எல்லாத்துக்குமான எனர்ஜியை. ஆனால் அந்த பாராட்டை நான் கன்சியூம் பண்ணணுமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். அதுதான் அந்த கன்செப்ஷன் வந்து பெரிய பிரச்சனையாக வருது. அது நிறைய பேர்த்துக்கு வந்திருக்குது. நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படிங்கிறத என்னைக்கு ஒருத்தன் உணர்றானோ அன்னைக்கு அவனோட டவுன்ஃபால் ஆரம்பிக்குதுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அதோட டைம் ஸ்பேன் வேணால் மாறலாம். அவன் 5 வருஷம் கழிச்சு விழுகிறானா 10 வருஷம் கழிச்சு விழுகிறானான்னு தெரியாது. எனக்கு அது ஓகே தான் ப்ரோ. இது வேலை தான் எனக்கு 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 ஹையை கொடுக்குது. அதோட அவுட்கம் வந்து அவுட்கம்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாலே பிரச்சனை தான். இந்த இடத்துல ஆடியன்ஸ் எனக்கு கைதட்டுவான் பார் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அது வந்து ஒரு கைதட்டினா ஹாப்பி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வேலை செய்கிறேன். அதுதான் அந்த அண்ணன் டைரக்டர் என்ன சொல்கிறப்போ நான் அது முரண்படுறேன், ஏற்றுக்கவும் செய்கிறேன். அதுதான் நீ சொல்கிற இடத்துலலாம் கைதட்ட மாட்டானுங்க, ஒழுங்காரு அப்படின்னு நான் அவர்கிட்டையும். ஆனால் அதுதான் சொல்கிறேன். அது ஒரு எஸ் ஆர் நோ ஆர் எஸ் கேள்வி தான். அது ஹியர் அண்ட் தேர் தான் எனக்கு 2 சைடுமே. கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க லப்பர் பந்துக்கு முன் லப்பர் பந்துக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும்ன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் சக்ஸஸ் இருக்குன்ட்டு.
அபரபந்துக்கு பின் அப்படிங்கிறப்ப அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் யோசிக்கிறப்போ குடும்பஸ்தன் ரொம்பவே இம்ப்ரெசிங்கான பெரிய எதிர்பார்ப்புகளோட இருக்க ஒரு படமா இருக்கு. பிகாஸ் ஆஃப் மணிகண்டன் அண்ட் நக்லைட்ஸ் டீமோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிங்கிறப்போ அந்த படம் எப்படி வந்துட்டு இருக்கு, என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு ஃபேம் காம்னு சொல்கிறாங்க டேக் லைனா. அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும், பயங்கர ஜாலியான படம். எனக்கு வந்து அதை வந்து மார்க் போடுறதோ இது என்ன அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. அது எங்கள் படம், அது என்னைக்கா இருந்தாலும் அது பயங்கர ஸ்பெஷல். அது என்ன எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அதெல்லாம் தாண்டி இப்படி ஒன்று நாங்கள் எதை நினச்சி வந்தோமோ அப்படி ஒன்று அச்சீவ் பண்ணிட்டோம். அதில் இன்னும் சில பேரெல்லாம் இல்லை அப்படிங்கிறத தவிர சின்ன வருத்தம் இருக்குதே தவிர மற்றபடி எனக்கு வந்து அது வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இந்த அச்சீவ்மெண்ட்டு சக்ஸஸ்லேயும் போய் முடிஞ்சால் டபுள் ஹாப்பி, அவ்வளோதான். அந்த மாதிரியான இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் தலைவா. அது தனி, அதுக்கு ஒரு தனி இடம் இருக்குது. எப்படி இருக்குது சினிமாவில் இந்த மாதிரி படங்கள்லாம் பட்டு திரும்ப ஒரு தாய் கழகத்தோட சேர்ந்து பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் இல்லை? அது எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஷூட்டிங்கே பயங்கர ஜாலியாக இருந்த ஒரு படம் இதுதான். வீட்டில் இருந்து யோசிச்சு பாருங்களேன், கோயம்புத்தூர்லேருந்து நான் ஒரு சினிமா நடிக்க போயிட்டுருக்கேன். கோயம்புத்தூருக்குள்ளேயே உங்கள் வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டரில் நான் போய் சினிமா நடிச்சுட்டு வரேன் தலைவா. அது வந்து பயங்கர ஒரு செம்ம ஹாப்பியாக இருந்தேன் நான் அன்றைக்கெல்லாம். அன்றைக்கி ஷூட்டு போகும்போது நான் சுற்றின ஏரியா, நான் சைட் அடித்த இடம், பீலமேடுல சரோஜனாவில் நாங்கள் சுற்றிட்டு டியூஷன் கட் அடிச்சுட்டு சுற்றின இடம், திருட்டு தம் அடிச்சுட்டு இருந்த இடம், அங்கெல்லாம் ஷூட் வைக்கிறாங்க. எனக்கு வந்து பயங்கர நாஸ்டாலஜிக்காக இருந்தது. செம்ம சூப்பர், எல்லாமே என்னோடய பழைய நினைவுகள் வந்தது. அதுக்குள்ளே நம்ம கனவாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்த அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதும் நான் நினச்ச என்னோடய மென்டார் ரைட்டராக இருக்கார், எங்கள் தலைவர் டைரக்ட் பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகரோட நான் நடிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து பயங்கர மூமெண்ட் தான். மணிகண்டன் அவர்கள் நம்மள மாதிரி இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கைன்னு சொல்லலாம். அப்படியான ஒரு ஆக்டர், அப்படியான இடத்துல இருக்கிறாரு, பெரிய எதிர்பார்ப்புகள் கொடுக்கக்கூடிய நடிகராக இருக்காரு. அவர் கூட வேலை பார்க்குறது எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக இருக்குது தலைவா. ஒரு ஹீரோ இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த உணர்வே தரமாட்டார். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப ஜாலினா சிரிச்சுட்டே இருப்போம் நாங்கள். ரொம்ப 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 எங்களோட ஆளாக இருப்பார். அங்கே ஒரு ஹீரோவே அங்கே தெரியவே மாட்டார். அப்புறம் ப்ராசஸாக ஒரு ஒர்க் பண்ணுறத வந்து நான் வந்து எந்த ஹீரோவையும் அவ்வளோ ரசித்து பார்த்ததே கிடையாது. மற்றவங்கெல்லாம் லெஸ் ஆக்டர்ஸ் கிடையாது, ஆனால் நம்மளுக்கு ஒரு ரசனை இருக்குல்ல. அப்புறம் அவரோட growth தான் என்னோட growth-ஆக நான் எனக்கு என்னமோ அப்படி நினைக்க தோணுது. அவரோட growth நானும் ஐ எம் ஹிம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு அவர்கிட்ட. அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஃபார் நோ ரீசன் சிலரை பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்டர் அவர். ஓகே ஓகே. இப்போ அப்கமிங்காக என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஜென்சன் கிட்டே இருந்து? இதுதான் குடும்பஸ்தன். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பிளாக் ஷீப் கலையரசன் அவர் டைரக்ட் பண்ணுற படம், ரியோ சாரை வச்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் முடிச்சாச்சு. இது 3 முடிச்சாச்சு. இப்போ இன்னொன்று நாளைக்கு சைன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் அதை ஒன்று பண்ணலாம். லப்பர் பந்துக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று சைன் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ரூரல் காம் ஒன்று சின்னது ஒரு இண்டி ஒன்று பண்ணுறேன். அவ்வளோதான் தலைவா. ஓகே, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். ஒரு அடல்ட் ரூரல் காமெடி எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரில. பட் எனக்கு அந்த ப்ராசஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, இது எப்படி அதை திட்டினாங்கன்னா ஓகே திட்டு வாங்கிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் விரசம் இல்லாமல் இருக்கிற கேரக்டராக நான் பண்ணுறேன். அந்த கதை ஒரு மாதிரி ரொம்ப கீராவோட ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து எடுத்த கதை. அதனால் பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஹிட் ஆகிட்டு ஒரு ஆக்டருக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கரியரை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, பெரிய டேரக்டர், பெரிய ஆக்டர்ஸ் கூட கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனிங் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்கள் அந்த பொசிஷனிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அந்த 5 வருஷத்துல இங்கே இருக்கணும், 10 வருஷத்துல இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் சினிமாவில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு டக்குனு ஒரு இண்டி ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறத பொறுத்து தான் தலைவா. எனக்கு வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு, எனக்கு ஏதாவது ஒன்று ஹிட் பண்ணணும். அந்த கதையோ அந்த டைரக்டரோ அவர் நரேஷனோ, அவர் வந்து அந்த ஊருக்காரரு, அவர் எப்படி படம் எடுப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அந்த ஊரில் எடுக்கிறாரு, ரூட்டடாக அவரோட லாங்குவேஜ் அவரோட சொந்த ஊரில் எடுக்கிறாரு. அதில் அந்த எலிமெண்ட்டே எனக்கு பிடிச்சிருந்தது. அதுதான் அந்த லிங்குவிஸ்டிக் அப்பீல் அப்படியே இருக்கணும்னாரு அவர். எனக்கு அது ப்ராசஸாக ஜாலியாக இருக்குமே, பண்ணி பார்ப்போம். ஓகே, எஸ் ஹிட் ஆர் ஃப்ளாப், அவ்வளோதானே, ஏதாவது ஒன்று தானே.
ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகல. திட்டினா வாங்கிக்கலாம், பாராட்டுறப்போ ஜாலியாக இருக்குல்ல, திட்டினாலும் வாங்கிக்கணும், அவ்வளோதான். அதுதானே நம்ம வேலை, அவ்வளோதான். தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்க, நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுங்க. ஒரு சுவாரஸ்யமான உரையாடலாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி. மகிழ்ச்சி.